குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் படித்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார். உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் வாய்ப்பளிக்க வலியுறுத்தினார். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி யாரிடம் எந்த மந்திரிடம் செல்ல வேண்டுமோ அவர்களெல்லாம் சென்று இந்த பகுதியிலே இருக்கின்ற குலசேகரப்பட்டினம் பகுதியில் இருக்கின்ற ராக்கெட் ஏவுதளம் என்பது பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கின்றது. அதில் செல்கின்ற போது மற்ற இடத்தில் ராக்கெட் ஏவுதளம் ஏவினார்கள் என்று சொன்னால் ₹4 வருகின்றது என்று சொன்னால் இங்கே ₹1 செலவில் போகும் என்ற நிலைகளையெல்லாம் எடுத்து சொல்லி இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற இந்திய பாரத பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இன்றைக்கு அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். அதற்கான இடங்களை இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அவர்கள் தமிழக அரசு எல்லாம் சேர்ந்து அந்த இடம் ஒரு 2500 ஏக்கரை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வேலை பணி நடந்து வருது. அதில் எல்லாரும் எங்களுடைய பகுதி மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், வர இருக்கின்ற காலத்தில் கடுமையான வேலைகளை செய்வதற்கு தகுதியுள்ள கடற்கரை பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் படித்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அங்கே வேலை கொடுக்கணும். அதுபோல் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற, அதுவும் எங்களுடைய திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கின்றவர்களும் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஐடிஐ படித்தவங்க, அதுபோக பல்வேறு வகையில் படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் தமிழகத்தில் இன்றைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இங்கிருந்து சென்றவர்கள் தான் இஸ்ரோவில் சிவனிலிருந்து அப்துல் கலாமிலிருந்து அதுபோல் இன்றைக்கு இருக்கின்ற விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பல்வேறு வகையில் கிண்டி அதுபோன்ற பெரிய நிறுவனங்களை படித்து விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிநாடுக்கு செல்வது பல்வேறு வகையில் வேலை செய்கின்ற நிலைகளாக இருக்கின்றது. அத்தனை தமிழகத்தைச் சேர்ந்த அந்த இளைஞர்களுக்கு அந்த பகுதியில் அந்த வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த பகுதியினுடைய அமைச்சர் என்ற முறையிலும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டிய வகையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். இந்த பகுதியில் இதற்கான உதிரி பாகங்கள் செய்கின்ற ஃபேக்ட்ரிலாம் வருது. அதுலேயும் வேலைவாய்ப்பை இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய திறனுடைய வேலையாட்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்துக்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியுடைய அமைச்சர் என்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.